Hello friends, welcome back to Delicious Kitchen. இன்றைக்கு மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே போடக்கூடிய ஒரு மசாலா பவுடர் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இதை ஸ்ரீலங்காவில் வாசத்தூள்னு சொல்லுவாங்க. இதை மட்டன் சிக்கன் குழம்பெல்லாம் செய்யும் பொழுது லாஸ்ட்டில் கொஞ்சமாக தூவி இறக்கினா அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கராம்பு ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கிறேன். அதோட ஏலக்காய் 1.5 மேசைக்கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கிறேன். பட்டை இந்த மாதிரி நீளமான பட்டை துண்டுகள் ஒரு 10 துண்டு எடுத்திருக்கிறேன். கூடவே பெரிய சீரகமும் 1.5 மேசைக்கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கிறேன். அதை நாங்கள் லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம். முதல்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட அரிசி ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இதையும் நல்ல மெல்லிய தீயில் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இந்த அரிசி மாறும் வரைக்கும் வறுக்க வேணும். லைட்டான தீயில் 1 நிமிஷம் இதை வறுத்ததுக்கு அப்புறமாக இதில் நான் ரம்பை இலை ஒரு 5-6 துண்டு, கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கிறேன். இதில் ரம்பை இலை ரொம்பவே முக்கியம், அதுதான் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமாக லாஸ்ட்டில் தான் பெரிய சீரகம் சேர்க்க வேணும், இல்லாட்டி அது சீக்கிரம் கரிஞ்சிடும். இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமாக அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பேனில் இருக்கிற சூட்லேயே இதை வறுத்தா போதும். அந்த கருவேப்பிலை அப்புறம் ரம்பை இலை எல்லாமே நல்ல மொறுமொறுப்பாக வரும் வரைக்கும் வறுக்க வேணும். இப்போ இது எல்லாமே வறுத்ததுக்கப்புறம் சூடாறும் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமாக நல்ல பொடியாக இதை அரைச்சி எடுக்க வேணும். அரைக்கும் பொழுது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும் குழம்புல சேர்க்கும் பொழுது. ஸோ இதெல்லாம் அரைச்சி எடுத்து ஒரு கண்ணாடி போட்டிலையோ அல்லது ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சிங்களா இருந்தால் 1 மாதம் வரைக்குமே இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது சிக்கன் கறி அப்புறம் மட்டன் கறிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முட்டை தொக்கு இதுக்கெல்லாமும் கூட சேர்த்து கொள்ளலாம். ஸோ நீங்கள் பெரிய குவான்டிட்டியில் செய்கிறீங்களா இருந்தால் நான் சொன்ன அளவில் இருந்து அதிகமாக எடுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான், ஆனால் இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய சிக்கன் கறி, மட்டன் கறி, அதோட சோயா கிரேவி இதெல்லாமே ரொம்ப சூப்பராக வரும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இந்த பொடி யூஸ் பண்ணி நான் கிரேவி கறி எல்லாமே செய்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். லிங்க் வேணுமென்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் டெலிஷியஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.